அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய பரிசுத்த ஓய்வு நாள். இன்றைக்கு நம்ம எல்லாரும் திருச்சபையிலே கூடி மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தில் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று பார்க்குறோம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை கொடுக்கும், முகமலர்ச்சியை தரும் என்று பார்க்கிறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை கொடுக்கும். இப்போ இதில் எது மகிழ்ச்சியாக இருந்தால் நமக்கு முகமலர்ச்சியாக இருக்கும், சரீரம் மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய இருதயம் மகிழ்ந்திருந்தால் சரீரமும் நல்லாயிருக்கும், நம்முடைய முகமும் மலர்ச்சியாக இருக்கும், நம்முடைய பேச்சும் மலர்ச்சியாக இருக்கும், நம்முடைய செயலும் மலர்ச்சியாக இருக்கும், நம்மளுடைய சரீரங்களில் ஒரு சுறுசுறுப்பு எல்லாம் காணப்படும். அப்போ மனிதனிடத்தில் இருக்கிற இந்த இருதயம் என்ன, இந்த இருதயம் கெட்டு போச்சுன்னா, இந்த இருதயம் சஞ்சலம் அடைஞ்சிச்சுன்னா, இந்த இருதயம் துக்கமாக இருந்துச்சுன்னா முகத்தில் மலர்ச்சி இருக்காது, முகத்தில் ஒரு தெளிவு இருக்காது, முகத்தில் கவலைகள், துக்கங்கள், போராட்டங்கள் இப்படி தான் இருக்கும். முகத்தை பார்த்தாலே தெரியும். அப்போ நம்முடைய இருதயத்தை நம்ம சரி செய்து அதை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுகிற பொழுது முகமலர்ச்சி நமக்கு இருக்கும். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை கொடுக்கும். மனதை மகிழ்ச்சியாக வச்சுப்போம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லப்படுது. ஔஷதம்னா மருந்து. இருதயத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்ல மருந்து. அது உலகத்திலே கிடைக்காத மருந்துங்க. அதனால் இருதயத்தை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வோம். அப்பொழுது முகம் நமக்கு மலர்ச்சியாக மலர்ந்த பூக்களைப் போல மலர்ந்த முகமாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா.